இஸ்லாமிய வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு பெரிய மர்மம் இருக்கு. அதாவது விண்ணுலகத்துக்கே உயர்த்தப்பட்ட ஒரு மனிதரோட கதை. இன்னைக்கு நாம நபி இத்ரீஸ் அவங்களோட அந்த ஆச்சரியமான பயணத்தை தான் விளக்கமா பார்க்க போறோம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா குரான்ல வர்ற இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியில இருந்துதான். அவரை நாம ஒரு உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம். சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம், எவ்வளவு கேள்விகள் ஒளிஞ்சிருக்கோன்னு. அப்போ யார் இந்த இத்ரீஸ்? அல்லாஹ் சொல்ற அந்த உயர்ந்த இடம்னா என்ன? அது அவரோட ஆன்மீக அந்தஸ்து குறிக்குதா, இல்ல நிஜமாவே அவர் வானத்துக்கு போனாரா? வாங்க இந்த மர்மத்துக்கு விடை தேடலாம். இந்த மர்மத்தை நம்ம 5 கட்டமா புரிச்சு பார்க்க போறோம். முதல்ல, குரான்ல இத்ரீஸ் நபிக்கு என்ன இடம் இருக்கு? ரெண்டாவது, அவர் எப்படி மனித நாகரிகத்தோட முன்னோடியா இருந்தாரு? மூணாவது, அவரோட தனிப்பட்ட குணம் என்ன? நாலாவது, ரொம்ப முக்கியமா அவர் எப்படி விண்ணுலகம் போனாருங்கிற அந்த ஆச்சரியமான சம்பவம். கடைசியா அவரோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல நபிமார்களோட வரிசையில இத்ரீஸ் நபிக்கு என்ன இடம்னு பாப்போம். அவர் யாருன்னா மனித குலத்தோட 3வது நபி. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜ் பயணத்தின் போது, அதாவது விண்ணுலக பயணத்தின் போது 4வது வானத்துல இத்ரீஸ் நபியை சந்திச்சதா ஹதீஸ்ல பதிவாகி இருக்கு. பாருங்க, இதுவே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயர்ந்த இடத்துக்கான ஒரு பெரிய அத்தாட்சி இல்லையா? சரி, இப்போ இத்ரீஸ் நபி இந்த பூமிக்கு என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம். அவர் வெறும் ஒரு ஆன்மீக வழிகாட்டி மட்டும் இல்லீங்க, மனித நாகரிகத்தோட ஒரு பயணியர், ஒரு முன்னோடினே சொல்லலாம். மனித வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல முதல் விஷயங்களுக்கு அவர்தான் காரணம். முதலா பேனாவை வச்சு எழுதினவரே அவர்தான். அதுவும் மட்டும் இல்ல, அது வரைக்கும் மிருகங்களோட தோலைத்தானே மனுஷங்க உடுத்திட்டு இருந்தாங்க. அத மாத்தி துணிய ஊசியால தைச்சி ஆடையா உடுத்த கத்து கொடுத்த முதல் தையல்காரரும் அவர்தான். இது போதாதுன்னு வானியல், கணிதம் மாதிரியான அறிவியலையும் அறிமுகப்படுத்தினது இவர். அவரோட திறமைகள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லாமே இறைவனோட நினைவோடு தான் பிணைஞ்சிருந்தது. அவருக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து 30 தெய்வீக ஏடுகள் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் துணி தைக்கும் போது ஊசிய ஒவ்வொரு தடவை குத்தும் போது சுப்ஹானல்லான்னு சொல்வாராம். பாருங்க, ஒரு சின்ன வேலையில கூட எவ்ளோ இறை நினைவு. அது மட்டும் இல்ல, சமூகத்துல தப்பு நடந்தா அதை எதிர்த்து போராடின முதல் நபியும் இவரே. அவரோட செயல்களை எல்லாம் பார்த்தோம். இப்ப அவரோட குணத்தை பத்தி பாப்போம். குரான் அவரை ஒரு குறிப்பிட்ட குணத்துக்காக ரொம்பவே பாராட்டுது. அது என்ன குணம்னா பொறுமை. அல்லாஹ் குரான்ல இஸ்மாயில், துல்கிஃபில் மாறி பெரிய நபிமார்களோட சேர்த்து இத்ரீஸ் நபியையும் பொறுமையாளர்களில் ஒருவர்னு சொல்றான். இதை விட ஒரு பெரிய சர்டிபிகேட் வேணுமா? அவர் எஜிப்துல நைல் நதிக்கரையில உட்கார்ந்து மக்களுக்கு போதனை செய்வாராம். அவரோட போதனைகள்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். அதாவது, உலக பொருள் மேல பேராசப்படாதீங்க, தொழுகையை கரெக்டா கடைப்பிடிங்க, நோன்பு இருந்து உங்களோட ஆன்மாவை சுத்தப்படுத்துங்க, முக்கியமா சோம்பேறியா இல்லாம உழைச்சு வாழுங்க. இதெல்லாம் அவரோட சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான மெசேஜ். சரி, இப்போ நாம இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். எப்படி அவர் அந்த உயர்ந்த இடத்துக்கு, அதாவது விண்ணுலகுக்கு போனாரு? இத்ரீஸ் நபியோட இறை வழிபாடு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, மலக்குல் மௌத், அதாவது உயிரை எடுக்கிற வானவரே அவரோட நண்பராகணும்னு ஆசைப்பட்டாராம். ஒரு மனுஷனோட உருவத்துல வந்த அந்த வானவருக்கும் இத்ரீஸ் நபிக்கும் ஒரு ஆழமான நட்பு உருவாகுது. ஒரு நாள் தன் நண்பர் ஒரு வானவர்னு தெரிஞ்சதும் இத்ரீஸ் நபி அவர்கிட்ட ரொம்பவே ஆச்சரியமான 3 கோரிக்கைகளை வைக்கிறாரு. 1, இறைவனை பத்தின பயத்தை இன்னும் அதிகப்படுத்திக்க ஒரு நொடி மரணத்தை சுவைக்கணும். 2, நரகத்தை நேர்ல பார்க்கணும். 3, சொர்க்கத்தோட அழக பார்க்கணும். இறைவனோட அனுமதியோட அந்த வானவரும் இந்த 3 கோரிக்கைகளையும் நிறைவேற்றுறாரு. மரணத்தை சுவைச்சு, நரகத்தை பார்த்து, கடைசியா ஸ்வர்க்கத்துக்குள்ள போன இத்ரீஸ் நபி அங்கேந்து வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுதாங்க கதையோட டர்னிங் பாயிண்ட். வானவரை அவரை வெளியே வர சொன்னப்போ இத்ரீஸ் நபி ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வாதத்தை வைக்கிறாரு. ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கோன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். நான் சுவைச்சிட்டேன். நரகத்தை தாண்டாம யாரும் சொர்க்கம் வர முடியாது. நான் அதையும் பார்த்துட்டேன். இப்போ நான் சொர்க்கத்துல இருக்கேன். இங்கிருந்து வெளியேறுவது அப்படின்னு இறைவனின் விதிகளுக்கு புறமானது அப்படின்னு வாதிடுறாரு. அவரோட இந்த வாதம் இறைவனால ஏத்துக்கப்பட்டுச்சு. அவர் 4வது வானத்துல தங்க அனுமதிக்கப்பட்டாரு. இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிராஜ் பயணத்தின் போது 4வது வானத்துல இத்ரீஸ் நபியை சந்திச்ச சம்பவத்தோட கரெக்டா பொருந்தி போகுது. இந்த அட்டவணையில பாருங்க, ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு நபியை சந்திச்சிருக்காங்க. அதுல 4வது வானத்துல இத்ரீஸ் நபி. அப்போ இத்ரீஸ் நபியோட இந்த முழு வாழ்க்கையில இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய கடைசி பாடம், அந்த ஃபைனல் லெசன் என்ன?
இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். உண்மையான உன்னதம்ங்கிறது உலக அறிவையும் ஆன்மீக வளர்ச்சியையும் ஒன்னா பேலன்ஸ் பண்றதுல தான் இருக்கு. பாருங்க, அவர் ஒரு பக்கம் எழுத்து, தையல், அறிவியல்னு மனுஷ குலத்துக்கு வழிகாட்டினாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் இறை வணக்கத்தோட உச்சத்துக்கு போய் விண்ணுலகம் போற தகுதியையும் பெற்றாரு. இத நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு கேள்வியே எழுப்புது. நம்மளோட இந்த நவீன வாழ்க்கையில நம்மளோட வேலை, படிப்பு, தொழில்னு இந்த உலக விஷயங்களுக்கும் நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் நடுவுல நாம எப்படி ஒரு பாலத்தை கட்டுறோம்? இத்ரீஸ் நபியோட வாழ்க்கை நமக்கு காட்டுற வழி ஒண்ணுதான். இந்த ரெண்டையும் பிரிக்கிறதில்ல, இணைக்கிறது தான் உண்மையான வெற்றி.